அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி வந்து எப்படி நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஏதோ வெளியே போகிறீங்க, அங்கே ஓட்டர் ஐடி கேட்குறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு உடனே ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துக்கலாம், அல்லது ஐடி ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டல் ஃபஸ்ட் லைன் அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்க்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக லாகின் கொடுங்க. அப்படின்னா சைன்அப் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து லாகின் கொடுக்கலாம். சைன்அப் வந்து பேசிக் டீட்டெயில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பரு, கேப்ஸை மட்டும் கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். நான் வந்து லாகின் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இல்லைன்னா எபிக் நம்பர் அப்படின்னு கேட்குது. எபிக் நம்பர் தான் வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்க நம்பர் தான் எபிக் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்தே நான் வந்து உள்ளே போய்க்கிறேன். இந்த கேப்ஸை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சாரி, ஓகே. இப்போ அப்படியே வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க. சரி, என்னன்னு தெரியல, சம் எரர் வருது. கொஞ்சம் நான் எதுவுமே கொடுக்கல. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு பேஜ் ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருக்கும் நியூவாக ஓட்டர் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்க உங்களுடைய எம்எல்ஏ இது தொகுதி எதுவோ நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ஆன்லைன்லேயே பண்ணுறதுனா ஃபில் ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆன்லைனில் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஓட்டர் ஐடியில் எதை திருத்தம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் உள்ள அலுவலகத்தில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லன்னா ஃபில் ஃபார்ம் 8 இருக்கு இல்லையா, இதில் வந்து அட்ரஸ் சேஞ்சு, டேட் ஆஃப் பர்த்து, நேம் சேஞ்சு இதெல்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேராக எபிக் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இல்லைங்களா, அதுக்கு போய்டுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் இந்த போர்ட்டலில் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் இதை கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு ஓட்டர் ஐடி பதிவு பண்ணுறீங்க அல்லது கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ச் இன் எலக்ட்ரிக்கல் ரோல் சொல்லிட்டு இல்லைங்களா, இது என்னென்னா இதை கிளிக் பண்ணால் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் கொடுத்து உங்கள் டீட்டெயிலெலாம் பார்த்துக்கலாம். உங்கள் அப்பா பேர், உங்கள் பேர், நம்பர், ஜஸ்ட்டு ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அதை செக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். நம்ம ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம ஓட்டர் ஐடி நான் வந்து டிஜிட்டலாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட எபிக் நம்பர் இருக்கும், அதை வந்து என்டர் கொடுங்க. ஓகே, எந்த ஸ்டேட்டுன்னு இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் கொடுங்க. இது வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்க நம்பர் தான். ஸோ இது குழம்பிக்காதீங்க. சர்ச்சுன்னு கொடுங்க, உங்கள் டீட்டெயில் வரும். சரிங்களா? நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியில் நினச்சிருக்க மொபைல் நம்பர் இங்கே லாஸ்ட் 4 நம்பர் ஷோ ஆகும். இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். கிளிக் பண்ணுங்கள். அந்த ஓடிபி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, வெரிஃபைன்னு கொடுங்க. டவுன்லோடு எபிக்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதை நீங்கள் வந்து இப்போ போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ எந்த தொகுதி இதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் ஓட்டு போடும்போது எந்த ஸ்கூலில் எந்த கட்டடத்தில் நீங்கள் வந்து வாக்கு செலுத்தணும், அந்த கட்டடத்தில் என்ன நம்பர் எழுதி ஒட்டியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து டூப்ளிகேட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். அரசோட அப்டேட் மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். டாடா பை, டேக் கேர்.